எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். குக் வித் கோமாளி ஷோவில் சந்தோஷ் செஞ்சு அப்ரிஷியேஷன் வாங்கின செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு, வரக்கொத்தமல்லி, மிளகு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கல்பாசி செட்டிநாடு சமையலில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோவில் வச்சுக்கோங்க. 3 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றா போல் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்திருக்கோம், மிளகாய் தூளும் சேர்த்துவோம். அதனால் 3 மிளகாய் மட்டும் சேர்த்தி நல்லா இதை நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன அன்னாசி பூ, ஒரு பே லீஃப், கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்தி நல்லா பொரிய விட்டு இது கூட நீல வாக்கில் நான் அரிஞ்ச பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி வெங்காயத்தோட கலர் நல்லா கேரமலைஸ் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப அடுப்பை ஹையில் வச்சு வதக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, சின்ன சைஸ் தக்காளினா 2, பெரிய தக்காளினா 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறக்குள்ளே நம்ம வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். சிக்கனை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட நல்லா சிக்கன் கோட்டாகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய், கொஞ்சம் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் காரமும் நீங்கள் மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும், பச்சை வாசம் போய் தண்ணி விட வேண்டாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு நம்ம வருத்தம்ல ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஃபைன் தருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா கூட சிக்கன் நல்லா கோட்டாகி வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் போல் தண்ணி விடுறேன். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்வே ரின்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட்டுற வேண்டாம், சிக்கன் நம்ம கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம், நமக்கு கிரேவி டைப்பில் தான் வேணும், குழம்பு வேண்டாம். அதனால் தண்ணி 1/2 கப் விட்டால் போதும். இப்போ சிக்கன் தவிர மற்றது எல்லாமே வெந்து வரணும், பச்சை வாசம் போய். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வேகட்டும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தா நமக்கு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டாப்பில் இருக்குது, நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு இன்னொரு 5-7 நிமிஷம் விட்டோம்னா இந்த கிரேவியும் நல்லா திக்காக வந்துடும். எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்தி கொஞ்சமாக வேணுன்னா மேலே கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா நீங்கள் கிரேவியாக சர்வ் பண்ணவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். குவிக்காக செய்யக்கூடிய இந்த சிக்கன் செட்டிநாடு கிரேவி மசாலா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சூடாக பரிமாறினீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம செஞ்ச இந்த சிக்கன் செட்டிநாடோட
நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னங்கிறத குவிக்காக பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்த 200 கிராம் சிக்கனுக்கும் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் நமக்கு 2 பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு போர்ஷன் நமக்கு கிடைக்கும். நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல் நிறைய குக் வித் கொமாலி சீசன் 3யோட ரெசிபிஸ் அப்டேட்ஸ் பார்க்க கண்டிப்பாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.